வணக்கம். அனைவரையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய உளம் சார்ந்தும் உடல் சார்ந்தும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான காரணங்கள் மற்றும் தீர்வுகள் குறித்து நாங்கள் பேசி வருகின்றோம். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியிலும் மிக முக்கியமான விடயம் குறித்து நாங்கள் கலந்தாலோசிக்க போகின்றோம். குரட்டை என்பது எல்லோருக்குமே தெரியும். இது நோய்தானா என்கின்ற மிக பெரும் கேள்வி சமூகத்தில் நிலவுகின்றது. குரட்டை எதனால் ஏற்படுகின்றது? இதற்கான காரணங்கள் என்னவாக இருக்கின்றன? இதற்கான தீர்வு குறித்து தான் நாங்கள் இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் முழுமையாக பேச போகின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் சுவாச நோய் வைத்திய நிபுணர், மாவட்ட பொது வைத்தியசாலை சிலாபம் வைத்தியர் ரிஷிகேஷவன் அவர்கள். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் முழுமையாக குரட்டை குறித்து பேச போகின்றோம். குரட்டை என்பது நோய்தானா என்கின்ற மிக பெரும் கேள்வி சமூகத்தில் காணப்படுகின்றது. இது குறித்தான விளக்கத்தை கொடுக்க நல்ல ஒரு விஷயம். என்னென்று சொன்னால், இந்த குரட்டை என்ற பற்றி பொதுவாக எல்லாருக்கும் இருக்கிறது. இப்போ அது ஒரு சாதாரணமான ஒரு வாழ்க்கைன்ற ஒரு பகுதி என்று யோசிக்கிறார்கள். கன பேர் இருக்காங்க. நான் அப்படி இருக்கலாம். ஆனால் குரட்டை என்பது ஒரு அறிகுறி. அப்போ உடலில் இருக்கிற சில தொழிற்பாடுகள் அல்லது சில நோய் குணங்கள் அல்லது சில மாற்றங்கள் காரணமாக குரட்டை ஏற்படலாம். அந்த காரணமாக ஏற்படுற குரட்டை உடலுக்கு நீண்ட கால நோக்கில் உடலுக்கோ அந்த நோயாளிக்கு பெருமளவிலான பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ குரட்டை என்று சொல்லக்குள்ள எல்லாரும் யோசிப்பாங்க, அது நோம்பலான விஷயம். இப்போ கூட குரட்டையை பற்றி ஒரு பிரச்சனையாக கொண்டாடுறாக்கள் வீட்டில் இருக்கிற மற்றவர்கள். பொதுவாக நோயாளிக்கு அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. அப்போ வீட்டில் இருக்க அநேகமான துணைவனோ துணைவியோ மனைவியோ அவங்க சொல்லுவாங்க குரட்டையால் எரித்திரம் இல்லாமல் இருக்குன்ட்டு. இது நோயாளிக்கு தெரியாது. ஆனால் அப்போ இந்த குரட்டையோட நாங்கள் பார்க்கணும் வேறு சில விஷயங்கள். அப்போ இந்த குரட்டை எல்லாருக்கும் வரலாம். கூடுதலாக ஆண்களுக்கு கூட, பெண்களுக்கு வர்ற வாய்ப்புகள் குறைவு. பெண்களுக்கு மாதவிடாய் வந்த பிறகு, அதுக்கு பிறகு அந்த மெனோபாஸ் வந்த பிறகு அவருக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த குரட்டை ஏன் ஏற்படுதுன்னு பார்த்தோம்னா, இந்த சுவாசத்தொழில மேற் சுவாச பகுதியில் பொதுவாக கொஞ்சம் உடற்பருமனாக்களுக்கு, அப்போ நாங்கள் சொல்லலாம் BMI பாடி மாஸ் இண்டெக்ஸ் கூடினாக்களுக்கு, அல்லது இந்த கழுத்து சுற்றளவு. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு 16.5 விட கூட இருந்தாலோ, பெண்களுக்கு 16 விட கூட இருந்தாலோ கழுத்து சுற்றளவு, அல்லது கழுத்து கொஞ்சம் குறுகிய கழுத்து உள்ள ஆக்களுக்கு, அதில் தொண்டை பகுதியில் ஓவர் க்ரௌடிங்னு சொல்லி, அதாவது இல்லை தசைகள் டொன்சில்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல சின்ன பகுதிக்குள்ளே குவிஞ்ச மாதிரி வரும். அப்போ அந்த நோயாளி நித்திர கொள்ளைக்குள்ளே அவற்ற உடல்ன்ற தசைக்கலங்கள் எல்லாம் ரிலாக்ஸ் ஆகும். அப்படி ஆகக்குள்ள அவற்ற நாக்கு பின்னுக்கு போய் இந்த சுவாச பாதையை தடுக்கும். அப்போ அதை முற்றாக தடுக்கக்குள்ள, பாதையாக தடுத்தா குரட்டை வர, முற்றாக தடுக்கக்குள்ள அவருக்கு சில நேரம் மூச்சு கொஞ்சம் நின்று அவர் நித்திரையால் முழிச்சு திருப்பி நித்திரைக்கு போகலாம். ஆனால் இந்த நித்திரையால் முழிப்புன்னு சொல்கிற விஷயம் ஒரு சின்ன ஒரு மைக்ரோ செகண்ட் அல்லது ஒரு சின்ன ஒரு அதாவது முற்றாக விழிப்பில் நித்திரை குழம்பி எழும்புற மாதிரி. அப்போ அது தொடர்ச்சியாக இரவில் நடைபெறலாம். அப்போ சாதாரண மக்களுக்கு இப்படி ஒரு மூச்சு குறைந்து கூடுற விஷயம் சாதாரண மக்களுக்கு ஒரு மணித்தியாலத்தில் 5 தடவை விட குறையத்தான் நடக்கும். அப்போ 5லேருந்து 15 சொன்னோம்னா அதை மைல்டுன்னு சொல்லுவோம். 15லேருந்து 30 மாடரேட், 30க்கு மேலேண்டா சிவியர். அப்போ அவற்றை அத்தனை தடவை ஒரு மணித்தியாலத்தில் அவற்றை நித்திரை குழம்புது. அது நாங்கள் இன்னொரு வகையில் சொல்ல போனோம்னா, ஒரு ஆள் படுத்து நித்திரை கொள்ளைக்குள்ள 30 சொன்னால் பக்கத்தில் ஒருத்தர் ஒவ்வொரு நிமிஷம் ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்க அந்த நோயாளியை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறேன். யோசிச்சு பாருங்க, அதை மற்ற இதில் யோசிச்சோம்னா அப்படி அவர்கிட்ட நித்திரை குழம்பும். அப்படி உங்களுக்கு ஒரு நாள் ராவ் ஃபுல்லாக அப்படி ஒரு 6 மணி நேரத்துக்கு இருந்தால் அடுத்த நாள் விடிய எழும்பேக்குள்ள உங்களோட உடலில் நல்லா இப்படி இருக்கும், டயர்டாக இருக்கும். அப்போ அப்படி வரைக்குள்ள என்ன செய்யணும்னா, இந்த குரட்டையோட இந்த பிரச்சனை இருக்கும், மூச்சு பிரச்சனை இருக்குமென்று சொன்னால் அடுத்த நாள் வேலையை அது பாதிக்கும். இப்போ விடிய எலும்பேக்குள்ள நோயாளிகள் வளமையாக சொல்லலாம், விடிய எலும்பேக்குள்ள நித்திரை கொண்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை, இன்னும் கொஞ்சம் நித்திரை கொண்டா நல்லா போல இருக்க மாட்டேன். ஆனால் வேலைக்கு போகணும். அப்போ கட்டாயம் உடம்பி வேலைக்கு போவாங்க. வேலைக்கு போவடிக்கிட்ட அப்போ நீங்கள் ஒரு 2 நாள் நித்திரை கொண்டாமல் இருந்துட்டு வேலைக்கு போனால் என்ன நடக்கும்? உங்களுக்கு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணலாது. அப்போ பண்ணலாமல் போகக்குள்ள என்ன நடக்கும்? அவருக்கு ஒரு சோம்பல் குணம், வேலை செய்கிறதுக்கு ஒரு அந்த நாள் போது நகர்ந்து கொண்டு போகக்குள்ள அவற்றை உடம்பில் இருக்கிற எனர்ஜி லெவல், உடலில் சக்தி இல்லாமல் போகிற மாதிரி, வேலை செய்ய களைப்பா மாதிரி அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது. அப்போ இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கு. அப்போ இப்படி நடக்கக்குள்ள
2 விதமான பிரச்சனைகள் வரும். ஒன்று வந்து ஃபிசிக்கல், ஒன்று வந்து மெடிக்கல். இப்போ ஃபிசிக்கல் பிரச்சனை தான் என்ன அவருக்கு டயர்ட்னஸ்ஸாக இருக்கிறது, வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணிடலாம். அப்படி ஒரு நீங்கள் அப்படி நீங்கள் 2 நாள் 3 நாள் 3 நாள் வேலைக்கு போக நம்ம காய்ச்சி அவங்களுக்கு என்ன செய்யிட்டாக்கான கோவம் இரிட்டபிள். அப்போ வேலை தளத்தில் ஆக்களோட கோவப்படுவினோம். அப்போ வேலை பாதிக்கப்படும். அடுத்தது வந்து மிக முக்கியமானது டிரைவிங். அப்போ இப்படி இருக்கக்குள்ள வந்து பகலில் ட்ரைவ் பண்ணக்குள்ள ஒரு மைக்ரோ செகண்ட் கண் முன்னா போதும் அவ்வளோ விஷயம் நடக்கும். அப்போ அந்த நோயாளி ஒரு பொது போக்குவரத்து சாரதி என்று யோசிங்க. அது சரி, பலருக்கும் விளைவாயிடும். அவ்வளோ பிரச்சனை வரும். அது பெரிய வாகனம், எத்தனை போகிற வெளியில் போகிறாக்கள் வாகனத்தில் இருக்கிறாங்க. அப்போ அது வந்து ஃபிசிக்கல் பிரச்சனை. அடுத்து என்ன நடக்கும்னா, இப்போ நான் சொன்னது உடற்பருமனோட சம்மந்தப்பட்டது. அப்போ உடற்பருமனோட சம்மந்தப்பட்டபடியாக இந்த நோயாளி வந்து இப்போ நோயாளிக்கு இதால் வந்து சோம்பல் குணம் வரும். அப்போ அவருக்கு நோயாளிக்கு தெரியும் தன்னை உடற்பருமன் கூட. அப்போ நான் குறைக்கணுமென்று எக்ஸசைஸ் செய்ய வழிக்கிட்டு அவருக்கு சோம்பல் குணத்தால் நாளைக்கு செய்வோம், நாளண்டைக்கு செய்வோம், அடுத்த நாள் செய்வோம்னு தள்ளி போட்டுக்கொண்டே போகிறேன். அந்த உடம்புல சக்தி இல்லாத மாதிரி ஃபீலிங். அப்படி இருக்கிறபடியாக அது வந்து அவர்கிட்ட உடம்பு பருமன் இன்னும் கூடும். பருமன் கூட இந்த ஸ்லீப் ஆப், இதை நாங்கள் சொல்கிறது ஸ்லீப் அப்ஸ்ட்ரக்டிவ் ஸ்லீப் ஆப்னியா, இது இன்னும் கூடும். அப்படி மாறி மாறி இது ஒரு விஷ சைக்கிளாக போய்கொண்டிருக்கும். ஃபிசிக்கல் பக்கம். மெடிக்கல் பக்கம் பார்த்தோம்னா, இப்போ இப்படி வந்து நீங்கள் ஒரு 2 நாள் ராவோ 3 நாள் ராவோ டித்திரலாட்டி பரவாயில்ல, தொடர்ச்சியாக அது ஒரு மாத கணக்கில் போய்கொண்டிருக்கோன்னு என்ன நடக்கும், உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் கூடும். அப்போ உங்களோட ப்ரெஷர் வந்து கூடலாம். இப்போ நீங்கள் இந்த இது தடுக்கப்படுறபடி என்ன செய்யும், உடம்புக்குள்ள ஒரு ஆக்சிஜன் அளவு குறைஞ்சு அதால் வந்து ப்ரெஷரை கூட்டலாம். அடுத்த வந்து இப்போ ஸ்ட்ரெஸ்ஸால் வந்து நீரிழிவு நோய் வரலாம். மற்ற இந்த மூச்சு சில நேரம் நிற்கிறேன் ஃபுல்லாக, சில நோயாளிகளுக்கு மூச்சு கிட்டத்தட்ட 2-3 விஷயம் கூட முற்றாகவே நிற்கலாம். அப்படி நிற்கக்குள்ள வந்து ஹார்ட்டில் வந்து அந்த இருதய துடிப்பில் வந்து மாற்றங்கள் ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக், ஸ்ட்ரோக் எல்லாம் வர்ற வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் 2 நாள் 3 நாளில் வராது, இது லாங் டேர்மில். அப்போ இதை வந்து நாங்கள் கண்டுபிடிச்சு அதை ட்ரீட் பண்ணால் வந்து இதுக்குரிய பாதிப்புகளை தடுக்கலாம். பொதுவாக வந்து சாதாரணமாக நாங்கள் குரட்டையை எடுத்துக்கொள்ள முடியாது, பல பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்துகின்றது. அது எங்களுக்கும் சரி, நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. இதை சொல்ல போனோம்னா குரட்டை வந்து ஒரு அறிகுறி. இப்போ நீங்கள் இருமல்னு சொன்னால் உங்களுக்கு நியூமோனியாவில் இருமல் வரலாம், வேறு இடத்துல இருமல் வரலாம். இருமல் ஒரு அறிகுறி. அதே மாதிரி குரட்டை ஒரு அறிகுறி, உள்ள இருக்கிற நோயின் அறிகுறி. இடைவேளையை தொடர்ந்து ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். இன்றைய தினம் நாங்கள் குரட்டை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். எம்மோடு இணைந்திருக்கின்றார் சுவாச நோய் வைத்திய நிபுணர் வைத்தியர் ரிஷி கேசவன் அவர்கள். அந்த அளவில் குரட்டை என்பது எங்களுக்கு பல பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது. நாங்கள் அதனை அலட்சியம் செய்யக்கூடாது. மிக முக்கியமாக உடற்பருமன் ஒரு காரணம் என்று நீங்கள் கூறினீர்கள். அதை காட்டிலும் என்னென்ன விடயங்கள் இந்த குரட்டைக்கு காரணமாக அமைகின்றன? உடற்பருமன் நாங்கள் பொதுவாக சொல்ல போனால் உடற்பருமனும் குறுகிய கழுத்து அல்லது கழுத்தின் சுற்றுலாவை கொண்டது ஒரு காரணம். அது வந்து மாற்றக்கூடிய காரணம். அதாவது நாங்கள் அதை உடற்பருமனை குறைக்கலாம். இந்த சில சர்ஜரி மூலம் இந்த கழுத்துக்குள்ளே இருக்கிற அந்த டான்சில்ஸ் எல்லாம் அகற்ற செய்யலாம். அதை தவிர சில கன்ஜென்டல், அதாவது வந்து பிறப்பிலே வரக்கூடிய மாற்றங்கள். சில பேருக்கு நாடி வந்து உள்ளே போயிருக்கும், மைக்ரோநேத்தியான்னு சொல்கிறது. அடுத்து வந்து சில பேர் அந்த டவுன் சின்ட்ரோம் மாதிரி சில சின்ட்ரோம் இருக்கிறாங்க, அவையிட்ட காலத்து வந்து சின்ன இருக்கும், உடற்பருமன் கூட இதாகவே இருக்கும். இப்போ அதில் பெரிய மாற்றம் செய்ய இயலாது. அடுத்த சில பேர்ட்ட நாக்கு வந்து சில ஹோமோன் பிரச்சனைகளால், இப்போ தைராய்டு ஹோமோன் குறைவால் வந்து அவர்கிட்ட உடம்பும் வாய் எல்லாம் மூதி இருக்கும். அப்போ அதுலேயும் வந்து நாக்கு பெருசாகிறபடி அது பிரச்சனையாக இருக்கும். அதை தவிர வந்து இந்த குரோத் ஹோமோன் வந்து கூடுறதால நாக்கு பெருசாக இருக்கும். அப்போ சில ஹோமோன் பிரச்சனைகளால். அதை தவிர எங்களோட சொல்லப்போனோம்னா சிறுநீரக செயற்பாடு குறைஞ்சாக்கள். அப்போ அவைகளுக்கு வந்து உங்களுக்கு தெரியும், சிறுநீரக செயற்பாடு குறைஞ்சாக்கள் இந்த சில பேர் டயாலிசிஸில் இருக்கிறார்கள், அவைகிட்ட சிறுநீரை வெளிப்படுத்துகிற தன்மையெல்லாம் குறைவாக இருக்கும். இப்போ உடம்புல வந்து நீர்ச்சத்து கூடுறபடியாக அது வந்து இந்த வெளியே கைகால் வீங்குற மாதிரி இந்த சுவாசப்பாதை இருக்க இதுகளும் வந்து கொஞ்சம் வீக்கமடையும். அப்போ இப்போ நார்மலாக இருக்கிற விட அது வீக்கமடைஞ்சோன்னு செய்யும்போது சுவாசப்பாதைன்ற அளவு சுருங்கும். சுருங்கினோடனே அது வந்து இந்த ஒரு குரட்டை பிரச்சனையாக ஸ்லீப் அப்னியா பிரச்சனையை ஏற்படுத்தலாம். அப்போ அதில் என்ன பெரிய பிரச்சனைன்னு சொன்னால், இந்த சிறுநீர பிரச்சனை இருக்க நோயாளிகள், சிறுநீர செயலிழப்புள்ள நோயாளிகள் இயற்கையாகவே அவளுக்கு கொஞ்சம் உடம்பு சோம்பல் குணங்கள் அதெல்லாம் இருக்கும். அப்போ இந்த குரட்டையும் இருக்கைக்குள்ள அவையில் வந்து இதை யோசிப்பினம் வந்து சிறுநீர செயற்பாடு பிரச்சனையால தான் இந்த சோம்பல் குணங்கள் எல்லாம் வருது. அப்போ அவைகளுக்கு இந்த இதை பார்த்து டெஸ்ட் பண்ணி போட்டு அவைகளுக்கு இதை ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தா அவற்ற குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாழ்வேண்ட இது வந்து நல்ல சுகமாக இருக்கும். அது அப்போ அது ஒரு பக்கம். அப்போ இதுகள் வந்து ஒரு காரணிகளாக இருக்கும். ஆனால் இப்போ நார்மலாங்களுக்கு பேஷண்ட் ஒரு நோயாளி எங்கள்கிட்ட வர்றேன்னு சொன்னால் கணக்க காரணங்களுக்கு ஒன்று வந்து
கட்டாயம் அவருக்கு வந்து பகலில் நித்திர தூக்கமாக இருக்குது, நித்திர மாதிரியாக போவதில்லைன்னு சொல்லி இது ஒரு கம்ப்ளைண்டாக இருக்கும். அல்லது நோயாளியின் துணை மனைவியோ கணவனோ வந்து சொல்லுவாங்க ராவில் சரியாக குறைட்டா சில நேரம் அவங்கள்ட்ட கேட்டால் சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மூச்சு நின்று இந்த கஷ்டப்பட்டு எழும்புற மாதிரி இருக்கு, இவருக்கு ஒன்றும் தெரியாது, எங்களுக்கு தான் தெரியுதுன்னு அது சொல்லுவாங்க. அடுத்த வந்து சில நேரம் ரேராக வந்து ஆக்சிடென்ட்ஸ், காரோடைக்குள்ளே நித்திர தூங்குது எல்லாம் இருக்குது, நிப்பாட்டி ஒன்று மட்டும் சொல்லுவாங்க. இதுகள் வந்து நோயாளி சொல்கிறது. அதை தவிர வேறு சில காரணங்கள் அவர்கிட்ட நோயாளிக்கு உயர் குருதியமுக்கம் இருக்குன்னு சொல்லுங்கள். உயர் குருதியமுக்கம் வந்து மருந்துகளை கொடுத்தும் கண்ட்ரோல் ஆகுதில்லை, அது வந்து கூடுதலாகவே ஹை இதில் இருக்குன்னு சொல்லக்குள்ள அதை பார்க்குற வைத்திய நிபுணர் வந்து யோசிக்கலாம் இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கலாம், அவர் நோயாளி பெறமனாமல் இப்படி இருந்தார். அடுத்த வந்து இப்போ நான் சொன்னேன் வந்து இப்போ இந்த சுவாசப்பதை அடைபடுறபடியே உடலுக்கு ஆக்சிஜன் அளவு குறைவு. இப்போ அதால் என்ன நடக்கும்னு சொன்னால் ஆக்சிஜன் அளவு குறையக்குள்ள உடம்பு வந்து யோசிக்கும் குறைய வர்ற ஆக்சிஜனையும் பாவிக்கணும். அப்போ அதுக்காக வந்து கூடுதலாக குருதியை உருவாக்கும். அப்போ அந்த ஹீமோகுளோபின் என்று சொல்கிற ஹீமோகுளோபின் வந்து நார்மலாக ஒரு 12 தொடக்கம் 14 இருக்கிற வேலுக்கு கூடும், 15, 16, 17 போகும். அப்போ அப்படி ஒரு விஷயம் வரைக்குள்ள நாங்கள் சோதிச்சு பார்க்கணும் இதை. அப்போ இந்த அடுத்த விஷயங்களும் வந்து இப்படி வரைக்குள்ள வந்து ஒரு அந்த நோயாளியை பார்க்குற ஒரு வைத்திய நிபுணர் வந்து ஒரு சுவாச நோய் வைத்திய நிபுணர்கிட்ட இதை அந்த நோயாளியை அனுப்பலாம், இதை பற்றி வருதெல்லாம் பார்க்க சொல்லி. கண்டிப்பாக சுவாசம் சார்ந்த பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக குரட்டை வந்து காணப்படுகின்றது. அந்த அளவில் ஒரு இருதய நோய்க்கு இந்த குரட்டை வருமாக இருந்தால் அது இன்னும் எவ்வளவு தூரமான விளைவுகளை ஏற்படுத்தும்? இருதய நோய் இருந்தாலோ எந்த நோய் இருந்தாலும் இந்த குரட்டை வந்து அதை வந்து இன்னும் வந்து குரட்டைன்றது அறிகுறி தானே, நம்ம ஸ்லீப் அப்னியான்னு சொல்லுவோம். அப்போ ஸ்லீப் அப்னியா வந்து இன்னும் வந்து இருக்க நோய்களை பாரதூரமாக்கும். ஏன்னு சொன்னால் அப்போ இருதய நோய் இருக்கே கூட நான் சொன்னேன் வந்து உடலுக்குள்ள போகிற ஆக்சிஜன் அளவு குறைந்தால் ஹார்ட்டுக்கு போகிற ஆக்சிஜன் அளவு குறையும். அப்போ ஹார்ட் இன்னும் வீக்காக போகும் இருதயம். அதே மாதிரி ப்ரெஷர் கூடும் அந்த ஆக்சிஜன் குறைவர வழியாக. அதே மாதிரி நுரையீரலுக்கு ஆக்சிஜன் குறைவடைய நுரையீரல் ப்ரெஷர் கூடும். மற்ற சில நோயாளிகள் நான் இங்கே பார்க்கல, நான் வெளிநாட்டில் வேலை செய்ய டைமில் பார்த்தது வந்து சில நோயாளிகளுக்கு முற்றாக 5 நிமிடத்துக்கு வந்து மூச்சு முற்றாக நின்று. அப்போ உங்களுக்கு சாரமாக தெரியும் 3 நிமிஷத்துக்கு மூச்சு நின்றா மூளை செயல் வந்துடும். இப்போ வேல் வந்து பழையபடியே 5 நிமிஷத்துக்கு. அப்போ அந்த நேரத்துக்குள்ளே வந்து ஆக்சிஜன் ஃபுல்லாக இல்லாமல் போய்க்குள்ள வந்து இருதய துடிப்பு வந்து வேறுபட்ட அரித்மியான்னு சொல்லப்படுற விஷயங்கள் வந்து சில நேரம் சடன் டெத் கூட வரலாம். பெரிய விளைவு. அப்போ பெருசாக அப்போ எல்லாரும் வந்து யோசிக்கிறது வந்து ஹார்ட் வருத்தம்ண்டா பிரச்சனை, டயபெட்டிக்ண்டா பிரச்சனை, நீரிழிவண்டா, உயர் குருதியக்கம் பிரச்சனை, சிறுநீரம், இது எல்லாத்தையும் கூட்டும். அப்போ இது ஒரு முக்கியமான பிரச்சனை. இப்படி இருக்குமெண்டா மற்றது ரெண்டாவது என்ன விஷயம்ண்டா இதை வடிவாக ட்ரீட் பண்ணினோம்னு சொன்னால் நோயாளி வந்து நல்ல சுகமாக இருக்கலாம், சகல விளைவுகளும் வந்து ரிவர்ஸ் ஆகும். நிச்சயமாக. அதே போன்று sleepbetter.lk என்கின்ற இணையதளத்திற்கு நீங்கள் பிரவேசிப்பதினூடாக குரட்டை தூக்கம் சார்ந்த பல விடயங்களை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த அளவில் பார்த்தால் நீங்கள் சொல்லியிருந்தீர்கள், அதாவது ஆண்களுக்கு இது அதிகமாக ஏற்படக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது, பெண்கள் சிறியவர்கள் எல்லாருக்கும் ஏற்படலாம். அதிகமாக பெண்களையா ஆண்களையா இது பாதிக்கின்றது? கூடுதலாக ஆண்களை பாதிக்கும். ஏன்னு சொன்னால் அந்த ஆண்கள் ஹோமோன் பேட்டர்ன். அப்போ அந்த ஹோமோன் பேட்டர்னால வந்து அவற்றை தசைகள் இதுகள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ அதால் வந்து அவைகளுக்கு பாதிக்கும். பெண்களுக்கு அதாவது மெனோபாஸ் வர மட்டும் அவற்றை ஹோமோன் பேட்டர்னால வந்து அவைகளுக்கு ஒரு சின்ன ப்ரொடெக்ஷன் இருக்கும். அதுக்கு பிறகு வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி அவைகளுக்கு இந்த ரிஸ்க் இருக்குது உடற்பருமன் இருந்தால். ஆண்களை பொறுத்த மட்டில் அந்த குரட்டை தொனி என்பது மாறுபட்டு காணப்படுகின்றது. ஒரு சிலருக்கு மெதுவாக கேட்கக்கூடியதாக இருக்கும், சிலருக்கு அதீத தொனியோடு கேட்கக்கூடியவாறு காணப்படுகின்றது. இதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? அந்த தொனி வந்து வித்தியாசப்படும். ஆனால் அந்த தொனிக்கும் இந்த நோயின் பாரதூரத்தன்மைக்கும் தொடர்பு வந்து குறைவு. இப்போ தொனி குறைவாக இருக்கின்றக்காக அவருக்கு நோய் குறைவாக இருக்கோ, தொனி கூட இருக்கின்றக்கா நோய் கூட இருக்கும் இல்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஆண்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த ஆண்களுக்கு இந்த குரட்டையால் நோய் வர்ற வாய்ப்பு கூட. அதால் வர்ற குரட்டை நோய் இருக்குமெண்டா, ஸ்லீப் அப்னியான்னு சொல்லப்படுற நோய் இருக்குமெண்டா அந்த பாதிப்புகள் எல்லாருக்கும் இருக்கு. அப்போ ஸ்லீப் அப்னியான நோய் வரக்கூடிய வாய்ப்பு வந்து ஆண்களுக்கு கூட பெண்களோட ஒப்படைக்குள்ள. ஏன்னு சொன்னால் அவற்ற உடற்பருமன், அவற்ற ஹோமோன் அதுகளால் வந்து அது உண்டு. அடுத்த வந்து இப்போ இந்த நோயை பற்றி நான் கேட்கக்குள்ள என்னென்ன பாதிப்புகள் நாங்கள் இப்போ உடம்புல எல்லா பகுதிகளையும் பாதிக்கும். இப்போ உங்களுக்கு உடம்புல ஆக்சிஜன் அளவு குறைஞ்சா இப்போ சில நேரம் வந்து முற்றாக ஆக்சிஜன் நிப்பாடைக்குள்ளே வந்து அவருக்கு ஒரு பக்கவாதம் மாதிரி வரலாம், ஒரு ஹார்ட் அட்டாக் மாதிரி வரலாம், ஹார்ட் இருதய துடிப்பு மாறுபட்டு அரித்மியா மாதிரி வரலாம்.
தொடர்ச்சியாக போய்க்குள்ள வந்து அவருக்கு ப்ரெஷர், அதாவது குருதி அமுக்கம் கூடலாம். நீரிழிவு நோய் இருந்தால் நீரிழிவு கட்டுப்பாடு பிரச்சனை வரலாம். அடுத்து வந்து நான் சொன்னேன் இதால் வந்து ஹீமோகுளோபின் கூடலாம். ஹீமோகுளோபின் கூடைக்குள்ள வந்து இரத்தத்தின் தன்மை வந்து திக்னஸ் வந்து கொஞ்சம் கூட கடினத்தன்மையாக போகும். அப்போ அது வந்து குளோட்டிங்கை ஏற்படுத்துகிறபடி அதால் ஹார்ட் பிரச்சனை பக்கவாதம் வரலாம். இதெல்லாம் மெடிக்கலாக வரக்கூடியது. அது தவிர இப்போ நாங்கள் நித்திரை ஒருத்தருக்கு முக்கியம். ஒருத்தருக்கும் கட்டாயம் வந்து ஒரு குறைஞ்ச 6 மணித்தியால் நித்திரை வந்து ஒரு வளர்ந்தவருக்கு முக்கியம். இப்போ இந்த 6 மணித்தியால் நித்திரையை வந்து 2 விதத்தில் சொல்லுவேன் நாங்கள். ஒன்று வந்து குவாலிட்டி இருக்கு, அடுத்த குவான்டிட்டி. நித்திரைன்ற குவாலிட்டியும் குவான்டிட்டியும். இப்போ சில பேர் வந்து 10 மணித்தியால் நித்திரை ஒன்று எழுப்பாங்க, நித்திரை கொண்ட ஃபீலிங் இருக்காது. அப்போ ஏன்னு சொன்னோம்னா அந்த குவாலிட்டியில் வந்து நித்திரையில் வேறு வேறு ஸ்டேஜஸ் இருக்குது. இப்போ அதில் வந்து ஒன்று சூப்பர்ஃபிஷியல் ஸ்லீப்னு சொல்லுவோம், அடுத்த வந்து ரெம், அதாவது கனவு வர்ற ஸ்லீப், டீப் ஸ்லீப்னு. இந்த ரெம்மும் டீப் ஸ்லீப்பும் வந்து ஒரு மனிதனுக்கு கட்டாயம் முக்கியம். ஓகே. அப்போ அதில் பார்த்தோம்னு சொன்னால் டீப் ஸ்லீப்னு சொல்லிக்கூட உடம்புன்ற சகல தொழிற்பாடுகளும் முற்றாக நிற்கும். அப்போ அந்த நேரத்தில் உடம்புன்ற கலங்கள் எல்லாம் தொழிற்பாடு நடக்கும். அப்போ நீங்கள் பகலில் போகைக்குள்ளே நடக்கக்குள்ளே உங்களோட கலங்கள் சேதமடையும். அந்த கலங்களை புதுப்பிக்கிறது, உங்களோட எலும்புகளை புதுப்பிக்கிறது, புது புது க்ரியேட் பண்ணுறது, அதுகள் எல்லாம் நடக்கும் வந்து இந்த டீப் ஸ்லீப்பில். அப்போ இந்த டீப் ஸ்லீப் வந்து ஒருத்தருக்கு வந்து ஆழ்ந்த நித்திரைன்றது ஒருத்தருக்கு கட்டாயம் ஒரு 20 அவர் ஒரு 6 மணி நித்திரை உண்டா 20% வீதமாக வந்து ஆழ்ந்த நித்திரை முக்கியம். அது இல்லாமல் போனால் என்ன நடக்கும், இவற்றை கலங்கள் புதுப்பிக்கப்படுற குறையிறபடியாக அதால் வந்து உடல் ஏஜிங், வயது கூடுறது, உடல் பாதிப்புகள் அதெல்லாம் வரலாம் ஆழ்ந்த நித்திரை. ஓகே, ரைட். அடுத்த ரெம் ஸ்லீப். ரெம் ஸ்லீப் வந்து இப்போ ஆழ்ந்த நித்திரை எப்படி உடலுக்கு முக்கியமோ, ரெம் ஸ்லீப் கனவு நித்திரை வந்து மூளைக்கு முக்கியம். அப்போ கனவு நித்திரை என்று சொல்லப்படுறது வந்து நாங்கள் கனவுகள் காண்றோம்னு சொல்லுவோம். மெயின் என்ன நடக்குதுன்னு சொன்னால், நீங்கள் பகலில் பார்த்த கேட்ட படித்த விடயங்கள் எல்லாம் வந்து இரவில் வந்து இப்போ உங்கள் கம்ப்யூட்டர் மெமரிக்குள்ளே போடுற மாதிரி அந்த ரெம் ஸ்லீப்பில் வந்து மூளை வந்து ஃபுல்லாக ஆக்டிவாக இருக்கும், ஆனால் உடம்பு ஃபுல்லாக வந்து இன்ஆக்டிவாக இருக்கும். இப்போ மூளை வந்து அதை அலசி ஆராய்ஞ்சு தேவையானதுகளை வந்து நீண்ட கால மெமரிக்குள்ளே போடும், கன்சல்டேட்டட் மெமரி. அப்போ இந்த ரெம் ஸ்லீப் வந்து கூடுதலாக வந்து வரம் வந்து இரவு 12 மணிக்கு பிறகு தான் அந்த கூட வந்து இப்போ பார்த்து தெரியுமேனேமா கனவுகள் வந்து விடிய கிளம்பலான்னு வரும் எல்லாம் இருக்கும். அப்போ அதுக்குள்ளே தான் இது வரும். அப்போ இந்த ரெம் ஸ்லீப் அளவு குறைஞ்சால் அவர் மெமரி, கன்சன்ட்ரேஷன், படிக்கிற பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு வந்து பிரச்சனை வரும், படிக்கிறவனு ஞாபகம் இருக்காது. ஏன்னா அந்த ரெம் ஸ்லீப் தான் வந்து தேவையானதை வந்து உள்ள போட்டு தேவையில்லாத டிஸ்கார்ட் பண்ணுறேன். அப்போ அது சரியாக போகாட்டி வந்து அவற்றை படிக்கிற மூளையில் மெமரைஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் சரியாக போகாது. அப்போ அது பாதிக்கும். அப்போ இந்த 20% இந்த ஸ்லீப் ஆர்கிடெக்சர்லாம் எப்படி நித்திரை மாறி மாறி வருது, அது சரியான விதத்தில் போனால் தான் ஒரு நோயாளின் நித்திரை வந்து குவாலிட்டியான நித்திரையாக இருக்கும். அப்படி சரியான விதத்தில் போகாமல் கூட குழம்பி போனால், இப்போ நான் சொன்னேன் இந்த ஏஜ் வந்து அப்னியா ஹைப்பப்னியா இதால் நாங்கள் சொல்கிறோம், நாங்கள் அவ்வளவுக்கு இந்த ஸ்லீப் அப்னியா குறைஞ்சதா மொடரேட்டாக அல்லது ஆகக்கூடதாண்டு. அப்போ சிவியர் வந்து 30க்கு மேலே. ஆனால் நான் சில நோயாளர்கள் பார்த்துருக்கேன் 120 மட்டும் இருக்கிறது ஒரு மணித்தியாரத்தில். ரெண்டா கிட்டத்தட்ட ஒரு நிமிஷத்துலேயே 2 தடவை நித்திரை குழம்புற மாதிரி. அப்போ அப்படி போகக்குள்ள இந்த நித்திரை குழம்பி போகிறபடியே ஒரு நித்திரைன்ற குவாலிட்டி வந்து குறையும். அப்போ ஈவன் 10 இல்லை 12 மணித்தியாரம் நித்திரை ஒன்று எழுப்பினா கூட அவருக்கு நித்திரை கொண்ட ஒரு ஃபீலிங் இருக்கு, சரியான ஒரு டயர்டாக இருப்பேன். கண்டிப்பா உறக்கம் என்பது எல்லா மனிதனுக்கும் அவசியமான ஒன்று. அதில் ஆழ்ந்த உறக்கம், இந்த கனவு உறக்கம் என்பது மிக மிக முக்கியம் என்றீர்கள். இந்த உறக்கத்திற்கும் குரட்டைக்குமான சம்பந்தம் என்னவாக இருக்கின்றது? அப்போ இந்த உறக்கம் என்று சொன்னால் நீங்கள் படுத்து நித்திரை கொள்ளைக்குள்ள நித்திரை கொள்றீங்க, பக்கத்தில் ஒரு சத்தம் கேட்டால் நீங்கள் முழிப்பீங்க, அதாவது சூப்பர்ஃபிஷியல் ஸ்லீப்பில் மெல்லிய உறக்கத்தில் இருக்கக்குள்ள. அப்புறம் நீங்கள் அப்படியே மெல்லிய உறக்கம் கொஞ்ச நேரம் போக மாட்டா அடுத்த ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும். பிறகு ஆழ்ந்த உறக்கம் மெல்லிய உறக்கம் மாறி மாறி வரும். நீங்கள் மெல்லிய உறக்கத்தில் இருக்கக்குள்ள பக்கத்தில் ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் போது அடிக்கடி தட்டி எழுப்பி கொண்டு இருந்தால் அவங்களோட நித்திரை என்ன செய்யும், குழம்பினா நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகலாது. போகாட்டி உங்களோட கிட்டத்தட்ட 3/4 நேரம் வந்து மெல்லிய உறக்கத்தில் இருப்பீங்க, ஆழ்ந்த உறக்கம் வராது, கனவு உறக்கம் வராது. அப்போ இதை தட்டி எழுப்புற விஷயம் பக்கத்தில் ஒரு மியூசிக் ப்ரோக்ராம் விட்டுட்டு நீங்கள் எழும்புறீங்க குரட்டையால். நோயாளி வந்து அந்த குரட்டையால் மூச்சு திறக்கி முழிக்கிறேன். அது அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாது. இது வந்து அரவுசல், இது முழிப்பு இல்லை அரவுசல் என்று சொல்கிறேன்டா. அவர்கிட்ட தூக்கம் கலையும் ஆனால் அவர் எழும்ப மாட்டேன் படப்பேர். அப்போ தூக்கம் கலைஞ்சி அவருக்கு தெரியாது, பக்கத்தில் இருக்கிற ஆள் தானே சொல்லுவீங்க.
அப்போ இது வந்து இப்போ சொல்லுங்க ஒரு மணி தேரத்தில் 60 நடக்குதுன்னு சொன்னால் அவற்றை நித்திரை வந்து ஒவ்வொரு நிமிடமும் குழம்புது. அப்போ அவற்றை உறக்கம் வந்து அவர் உறங்கினு சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கக்குள்ளாம் தெரியும் அவற்றை உறக்கம் வந்து அவ்வளோ தரம் கலையுதுண்டு. அப்போ அவ்வளவும் வந்து அவருக்கு அடுத்த நாள் வந்து பாதிக்க போகுது. அப்போ இந்த குரட்டை வந்து அறிகுறி என்று சொன்னேன். இப்போ இந்த குரட்டை வர்றதால வர்ற பிரச்சனை வந்து உறக்கம் கலைகிறது. உறக்கம் கலைகிறதால அவற்றை உறக்கத்தின் குவாலிட்டி குறையிறதால அது மிச்சத்தை பாதிக்கும். நிச்சயமா. அதாவது அவருக்கே தெரியாது அந்த குரட்டையினூடாக அவருடைய தூக்கம் கலைவு என்பது. அடுத்த நாள் வந்து அவருக்கு அந்த கலைப்பினூடாகத்தான் தனக்கு சரியான உறக்கம் செல்லவில்லை என்கின்ற ஒரு புரிதல் வந்து ஏற்படும் இல்லையா? நிச்சயமாக இது குரட்டையில்தான் தான் தனக்கு இப்படியான ஒன்று ஏற்படுகின்ற. இப்ப முதல் வந்து இந்த குரட்டையை பற்றி பெரிய ஒரு புரிவு இல்லை. ஆனால் இப்போ வந்து நாங்கள் அடிக்கடி இது செய்கிறபடியா இதுகளை பற்றி பல நோயாளிகள் நேரவே வந்து விஷயத்தோட வர்றாங்க சோதனை செய்து பார்க்கறதுக்கு. கண்டிப்பாக நாங்கள் மீண்டும் அந்த எங்களுடைய இணையதளத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதாவது sleepbetter.lk என்கின்ற இணையதளத்தில் நீங்கள் பிரவேசித்து குரட்டை மற்றும் உறக்கம் சார்ந்த பல தெளிவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் நாங்கள் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் ஞாபகப்படுத்திக் கொள்கின்றோம். பெண்கள் மற்றும் ஆண்களை காட்டிலும் சிறியவர்களுக்கும் சில சமயங்களுக்கும் வரலாம். இப்போ நான் சொன்னேன் அந்த கன்ஜென்டல் அந்த டவுன் சிண்ட்ரோம் மாதிரி அப்படி உள்ள ஆக்களுக்கு வேற அந்த பிறப்பிலே ஏற்பட்ட குறைபாடுகளால், அதே மாதிரி இந்த நாடி உள்ள போய் மேக்ரோனத்தின்னு சொல்கிற ஆக்களுக்கு அல்லது இந்த நாக்கு பெருசு இருக்கிற ஆக்களுக்கு அவைகளுக்கும் வரலாம், ஸ்ரீகளுக்கும் வரலாம், அவைகளுக்கும் டெஸ்ட் பண்ணலாம். அப்போ நான் இப்போ நீங்கள் சொன்னீங்க sleepbetter.lk இந்த இணையதளம் வந்து சுவாச நோய் வைத்திய நிபுணர் சங்கத்தால் நோயாளிகளுக்கு அறிவுறுத்தல் கொடுக்கறதுக்காக 3 மொழியிலையும் உருவாக்கப்பட்ட தளம். இது வந்து ஃப்ரீயாக எல்லாரும் பார்க்கலாம். இதில் இந்த குரட்டை நித்திரை பிரச்சனை நித்திரை பிரச்சனையோட வேறு பிரச்சனையும் இருக்குது. எல்லாத்த பற்றிய முழு விவரங்களும் விவரமாக இருக்குது. அப்போ இந்த குரட்டை நித்திரைன்னு சொல்லக்குள்ள எப்படி டெஸ்ட் பண்ணுறேன்னு கேட்குறாங்க நீங்கள். அப்போ அதுக்குரிய டெஸ்டிங் வந்து இலங்கையில் இருக்குது. ரைட். அப்போ அந்த டெஸ்டிங் வந்து அநேகமான எல்லா இடங்களும் இருக்க சுவாச நோய் வைத்திய நிபுணர்கள் அதை வந்து டெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அப்போ அது வேறு லெவல் 2, 1, 2, 3 என்ற ஸ்டடீஸ் இருக்குது. லெவல் 1 என்று சொல்கிறது தான் ஹாஸ்பிட்டலில் அதை வைத்தியசாலை நோயாளி நிப்பாட்டி செய்கிறது. அது அரசாங்க வைத்தியசாலை ஒரு 2-3 இடங்களில் மட்டும் இருக்குது. ஆனால் இந்த லெவல் 3 என்று சொல்கிற லிமிட்டட் ஸ்டடி வந்து அநேகமான எல்லா அரசாங்க வைத்தியசாலையும் இருக்குது. அப்போ நோயாளிக்கு அப்படி ஒரு வருத்தம் இருக்கலாம்ன்ற ஒரு சந்தேகம் இருக்கும் என்று சொன்னால் இந்த சுவாசன வைத்திய நிபுணர் நாடினா அவர் வந்து அதுக்குரிய டெஸ்ட்டை செய்யலாம். செய்த பிறகு அதுக்கு நீங்கள் அடுத்த கேட்கலாம் என்ன ட்ரீட்மெண்ட்னு சொல்லி. இப்போ ட்ரீட்மெண்ட்னு சொல்கிற வந்து 2 விதமாக இருக்குது. இப்போ நாங்கள் ஒரு மைல்ட் மாடரேட்னு சொல்லியிருக்கலாம். முதலாவது அவருக்கு நோயாளிக்கு அறிவுறுத்தல் கொடுப்போம். அவற்றை உணவு பழக்க வழக்கங்களை கட்டுப்படுத்தணும், உடற்பயிற்சி செய்யணும். செய்து அவற்றை உடம்பட குறைஞ்சால் இந்த குரட்டத்தன்மையும் வந்து நல்லா குறையும். இப்போ உடம்பட குறைக்கலாம் முதலாவது விஷயம். ஆனால் சிவிஆர் 30க்கு மேலேன்னு சொன்னோம்னு சொன்னால் அவர் வந்து CPAP என்ற ஒரு மெஷின் ஒன்று பாவிக்கணும். இப்போ அதில் என்ன இலங்கையை பொறுத்த ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அந்த மெஷின் வந்து இலங்கையில் இருக்குது. ஆனால் கவர்மெண்ட் செக்டரில் இல்லை. அதாவது வந்து அரசாங்க வைத்தியசாலையில் அது இல்லை. அது வந்து ப்ரைவேட்டாக தான் வாங்கணும். அப்போ அந்த மெஷினோட விலை வந்து கடுமையாக கூட கிட்டத்தட்ட 2 லட்சத்துலேருந்து 6 லட்சம் மட்டும் போகும் அந்த மெஷினோட ப்ரைஸ். அப்போ எல்லாருக்கும் அதை வந்து வாங்கிறதுக்குரிய வசதிகள் குறைவு. இப்போ நாங்கள் இப்போ கொஞ்சம் காலமாக அதை ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். வந்து இதை வந்து ஒரு இன்சூரன்ஸ் மூலமாக இந்த இப்போ இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது தானே, ஹார்ட் அட்டாக் வந்தால் இதுக்கு அதுக்குன்னு இருக்குது. அது மூலமாக நாங்கள் அதை ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எடுக்கிறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணி கொண்டிருக்கோம். இன்னுமே சக்ஸஸ் ஆக இல்லை. இப்போ என்னென்னு சொன்னால் இதை குரட்டையை பற்றி புரிதல் வந்து நோயாளிகளுக்கும் இல்லை, இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் இல்லை. நாங்கள் உதாரணமாக சொல்ல போனோம்னா ஒரு நோயாளி வந்து ஹார்ட் அட்டாக் வந்து அவரை கொண்டு போய் ஆஞ்சியோபிளாஸ்டியோ செய்கிறேன்டா அவர் கிட்டத்தட்ட இப்போ நினைக்கிறேன் 1 மில்லியனுக்கு மேலே போகும். ஆனால் இந்த குரட்டையை குணப்படுத்தி இந்த ஹார்ட் அட்டாக் வராமலே தடுக்கும் போது 2 லட்சத்தில் முடிஞ்சிடும். அப்போ அந்த ஒரு புரிதலை நாங்கள் ஏற்படுத்தி தான் ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக. அதாவது அந்த sleepbetter.lkல இது அந்த புரிதல் விஷயங்கள் இருக்குது. அடிப்படையான தகவல்களை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக. அப்போ நோயாளி இதை பற்றி சரியாக தெரிய வந்தால் நோயாளி எங்களை இதை கதைக்க வந்து ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியில் வந்து அதுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் பிற்காலத்தில் இருக்குது. ஓகே, இது சார்ந்த பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி. ஓகே. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த குரட்டையை வந்து ஒரு பரம்பரை நோயாக கருத முடியுமா? சிலர் சொல்வார்கள் தன்னுடைய அப்பா போன்றே குரட்டை விடுகின்றார் என்கின்ற மாதிரி. பரம்பரை நோய்ன்னு சொல்லி இப்போ நாங்கள் சொன்னோம்னா சில நோய்கள் பரம்பரைன்னா கட்டாயம் ஒரு ஆளுக்கு இருந்தால் அவற்றை தாய்க்கு இருந்தால் அவருக்கும் வரும். அப்படி இல்லை. இது வந்து சில பரம்பரை காரணிகள் இருக்கலாம். ஆனால்
முக்கியமான வந்து உடற்பருமன் தான். அப்போ கட்டாயம் தகப்பனுக்கோ தாய்க்கு இருந்தால் பிள்ளைக்கு வரமன்ல, பிள்ளைக்கு இருந்தால் மகனுக்கு வரமன்ல, அப்படி இல்லை. அவற்றை உடற்பருமன், அவற்றை உடற் தொழிற்பாடுகள், அவற்றை உடற் செயற்பாடுகளை வச்சு தான் இது வருமே தவிர பரம்பரை வந்து பெரிய காரணி அல்ல. ஓகே. அந்த அளவில் பல சிகிச்சை முறைகளும் பரிசோதனை முறைகளும் இன்றைய காலகட்டத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. மிக முக்கியமாக பலருக்கும் ஒரு புரிதல் வந்து ஏற்பட்டிருக்கும். குரட்டை தானே என்று அலட்சியமாக இருந்திருப்பார்கள். இன்றும் பலர் நாங்கள் போய் உடனடியாக பரிசோதனை செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் காணப்படுவார்கள். எப்படியான பரிசோதனை முறைகள் குரட்டை சார்ந்து காணப்படுகிறது? நான் சொன்ன மாதிரி இதில் பரிசோதனை முறை என்று சொல்கிறது, அவர் நாங்கள் என்னது பார்க்கணும், அவர் நித்திர கொள்ளைக்குள்ள அவர் வந்து குரட்டை விடுறாரா, அவற்றை மூச்சுத்தன்மை குறையுதா, அவற்றை உடலில் இருக்க ஆக்சிஜன் அளவு குறையுதா, இதுதான் பேசிக்கானது. அப்போ அதை வந்து நாங்கள் லெவல் 3 ஸ்டடி ஆப்னியாலிங்கன்னு சொல்லுவோம். அப்போ அதில் வந்து ஒரு பட்டி ஒன்று நெஞ்சு குறுக்காக ஒரு மூக்குள்ள 2 குழாய் வந்து அவர் மூச்சு விடுறது குரட்டை விடுறத பார்க்குறதுக்கு அவற்றை ஆக்சிஜன் அளவை பார்க்குறது. இது 4 பேராமீட்டர்ஸையும் பார்க்குறது ஆப்னியாலிங்கண்டு. அது வீட்டையும் வச்சு போடலாம், வைத்தியசாலையும் வச்சு போடலாம். அப்போ நாங்கள் இப்போ உடனே வந்து நோயாளிக்கு இதை டெஸ்ட் பண்ண போகிறே இல்லை. இப்போ நோயாளி வந்தால் வந்து நாங்கள் நோயாளியோட கதைப்பம் வந்து இந்த நான் சொன்னேன் குரட்டை மட்டும் பிரச்சனை இல்லை. குரட்டை இருக்கிற நேரம் அவருக்கு டே டைமில் வந்து பகல் நேரத்தில் அவர்கிட்ட கன்சன்ட்ரேஷன் அவர்கிட்ட பிரச்சனை இருக்குன்னு சொன்னால், அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் நாங்கள் இதுக்கு போவோம். அப்படி போகக்குள்ளே அநேகமாக ஒரு சிவியராக இருக்கிற ஆட்களுக்கு இதில் தெரியும். ஆனால் இதில் வந்து உள்ள பிரச்சனை என்ன சொன்னால், இதில் வந்து நோயாளி நித்திர கொள்றாரா கொள்ளையிலையான்னு எங்களுக்கு தெரியாது. ஓகே. அப்போ நோயாளி நாங்கள் வைத்தியசாலையில் வச்சு பார்க்கக்குள்ள புது நம்மளுடைய நித்திர கொள்ளாமல் இருக்கலாம். அப்போ நித்திர கொண்டா தான் இவற்றை தசைகள் ரிலாக்ஸ் ஆகி குரட்டை வரும். அப்போ சில நேரம் வந்து எங்களுக்கு ஃபால்ஸாக ஒரு ரிப்போர்ட் வரலாம். சரி சரி. அப்போ அதுக்கு தான் நான் சொன்னேன் இந்த ஹிஸ்ட்ரி நோயாளி நான் கதைக்கிறது முக்கியம். இப்போ கதைக்குள்ள எங்களுக்கு ஐடியா வரும். ஓகே, இவருக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குது, ஆனால் இது வர சான்ஸ் இல்லை என்ன, நாங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். அப்போ லெவல் 2 அல்லது லெவல் 1 ஸ்டடி. இப்போ லெவல் 2 ஸ்டடியில் வந்து ரெண்டுலேயும் வந்து ஒரே ஒரு வித்தியாசம். லெவல் 1 ஸ்டடின்னு சொன்னால் வீடியோ ரெக்கார்டிங்கும் இருக்கும். ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சில பேர் நித்திர நடக்கிறார்கள், நித்திர கதைக்கிறார்கள். அப்போ அதுகள் எல்லாம் வந்து வீடியோ ரெக்கார்டிங்கில் அப்படி வரும். அப்போ இதை வந்து போகிறதுக்குள்ளே வந்து அவற்றை மூளை செயற்பாடுகள், அப்போ நித்திரை எந்த ஸ்டேஜில் போகுது, அவற்றை இருதய செயற்பாடு, அவற்றை பல்ஸ், அவர் எந்த பொசிஷனில் நித்திரை கொள்கிறார், சரிஞ்சு படுக்கிறாரா, நிமிந்து படுக்கிறாரா, கூப்புற படுக்கிறாரா, அவற்றை ஆக்சிஜன் அளவு, அவர் கைகால் அசைக்கிறது. அப்போ அப்படி ஒரு 24 பேராமீட்டர்ஸ் வந்து இதில் பார்ப்போம். ஓகே. அந்த பார்த்த பேராமீட்டர்ஸை கிட்டத்தட்ட 6 மணித்தியால் நித்திரை கொள்கிறேன்டா அந்த ஒவ்வொரு எங்களுக்கு மினிமம் 6 மணித்தியாலும் எங்களுக்கு வேணும் அதை டயக்னோஸ் பண்ணலாம். இப்போ அதில் வந்து ஒரு 30 செகண்ட் இன்டர்வல் அவ்வளோத்தையும் நாங்கள் ஸ்கோர் பண்ணுவோம். ஸ்கோர் பண்ணி இவருக்கு 1 மணித்தியாலத்தில் எத்தனை தடவை இந்த மூச்சு கூடி குறையுதுன்னு பார்ப்போம். மூச்சு கூடி குறையுன்னா ஒன்று மூச்சு குறையிறது அல்லது மூச்சு நிற்கிறது, ரெண்டும் அதை ஒன்று சொல்கிறேன் அப்னியா அல்லது ஹைப்போப்னியான்னு சொல்கிறேன். அப்போ இதை செய்தன் மூலம் எங்களுக்கு வந்து இந்த ஏஹெச்ஐ இண்டெக்ஸ் எவ்வளவு, வந்து அப்னியா ஹைப்போப்னியா இண்டெக்ஸ் 1 மணித்தியாலத்தில் எத்தனை தடவை இருக்குது. அப்போ அது மைல்ட், அதாவது 5 இலக்கம் 15 15 30 30க்கு மேலே அதை வச்சு கொண்டு தான் நாங்கள் அடுத்த ஆட்டத்துக்கு போவோம். அப்போ இப்போ ஒரு நோயாளி ஒரு ஆக்டிவாக வேலை செய்கிறாள், ட்ரைவ் பண்ணுறாளோ அப்படின்னா அவருக்கு ஈவன் மொடரேட்னு சொன்னால் கூட நாங்கள் சில நேரம் வந்து அவருக்கு மிஷினை பாவைக்க சொல்லி ப்ரிஸ்கிரைப் பண்ண வேண்டி வரும். ஆனால் ஒரு வீட்டில் இருக்கிற தாயோ அல்லது பெருசாக ஆக்டிவாக இல்லை ஆள் அவர் மைல்டு மொடரேட்னு சொன்னால் நாங்கள் முதலாவது சொல்லுவோம். ஏன்னா எல்லாருக்கும் வந்து மிஷின் வாங்கவே முதலாவது சொல்லுவோம் உடற்பயிற்சி செய்யுங்க, டயட்டரி அட்வைஸ். உடற்பயிற்சின்னு சொன்னால் பெரிய ஜிம்முக்கு எல்லாம் போய் செய்யணும் இல்லை, ஒரு நாளைக்கு குறைஞ்சது 40-45 நிமிஷம் வேர்க்கு மட்டும் நடக்கணும். ஒரு கிழமையில 5 நாள். அப்போ ஃபாஸ்ட்டாக நடக்கணும் இல்லை, உங்களோட சாதாரண ஸ்பீடில் வேர்க்க மாட்டோம். அப்போ உங்களுக்கு ஒரு கிழமை 2 கிழமைக்குள்ளே தெரியாது. பிறகு தானே உங்களோட வெயிட் குறைய வலிக்கணும். அதோட சாப்பாட்டு கட்டுப்பாடு 2 சாப்பாட்டு அளவு வந்து அதாவது கார்போஹைட்ரேட்டை குறைச்சி ப்ரோட்டீன் பழங்களை இறைச்சியோ மீனோ முட்டையோ அதை எடுக்கலாம். சோத்தை அதில் குறைக்கணும், மரக்கறிகளை கூட்டணும். அப்போ அதை சொல்லுவேன் நாங்கள். அப்படியும் செய்து போட்டு ஒரு 3 மாதத்தால் அந்த நோயால் திருப்பி பார்ப்போம் அவருக்கு எப்படி இருக்காருன்ட்டு. ஓகே, அவருக்கு குறைஞ்சி கொண்டு போகுதுன்னா இன்னும் அவர் அட்வைஸ் பண்ணுவோம். இல்லை ஆனால் அவருக்கு இன்னும் பகலில் சிம்டம்ஸ் இருக்குது, வேலை செய்யலாமல் இருக்குது, அப்படி பிரச்சனைன்னு சொன்னால் மிஷினை பாவிக்க சொல்லுவோம். மிஷினை பாவிக்கிறதுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷனை கொடுப்போம். அப்போ அந்த மிஷின் வந்து இலங்கையில் எப்படியோ 2-3 நாளுக்குள்ளே வாங்கக்கூடிய இருக்கும் அந்த ப்ரைவேட் கம்பெனி தான். அப்போ அவையில் வந்து வேறு பிராண்ட் மிஷின் இருக்குது. அதான் சொன்ன 2 லட்சத்துலேருந்து 6 லட்சம் மட்டும் இருக்குன்ட்டு. அப்போ அவையில் விரும்பின மிஷினை வாங்கலாம். வாங்கின பிறகு அதை பாவிக்க தொடங்கினா அதுக்கு பிறகு நான் கொஞ்ச நாள் ஃபாலோ அப் பண்ணணும். அந்த மெஷினில் வந்து
ஒரு எஸ்டி கார்டு தெரியும் தானே, ஒரு மெமரி கார்டு மாதிரி ஒரு கார்டு இருக்குது. அப்போ அந்த மிஷினை பாவிக்கக்குள்ள அவர் நித்திர கொள்கிற பேட்டர்னை வந்து மிஷின் ரெக்கார்ட் பண்ணும். எவ்வளோ நேரம் நித்திர கொள்கிறார், எவ்வளோ நேரம் மிஷின் போட்டிருக்கார், அவர்கிட்ட ஆக்சிஜன் குறையுதா கூடுதா, இந்த நான் சொன்ன ஏஹெச்ஐ எவ்வளவு இருக்குது, இப்போ அவ்வளோத்தையும் மிஷின் ரெக்கார்ட் பண்ணு, அதில் காற்று லீக் பண்ணுதா எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணும். இப்போ நார்மலாக ஒரு நோயாளியின் மிஷினை ஸ்டார்ட் பண்ண பிறகு ஒரு மாதமோ 2 மாதத்துக்குள்ள நாங்கள் நோயாளியை திருப்பி வர சொல்லி கூப்பிட்டு அந்த கார்டில் இருக்கிறத வாங்க பிரிண்ட் அவுட் பண்ணி எடுக்கலாம். அப்போ அந்த இது வந்து எங்களுக்கு தரவு தரம் நோயாளி சரியாக மிஷினை பாவிக்கிறாரா, எப்படி அவர்கிட்ட இது அதோட அவர் நோயாளிகிட்ட அப்போ இப்படியும் கூட டே டைம் சிம்டம் எப்படி உங்களுக்கு நித்துறது உங்குதா, ஆக்டிவாக இருக்கீங்களா, எல்லாம் சரின்னு சொன்னால் ஒரு 6 மாதத்துக்கு ஒருக்கா நோயாளியை நாங்கள் பார்க்கணும். அப்படி பார்த்துட்டு அதே நேரம் நோயாளி இப்போ இந்த மிஷின் பாவிக்கிறதால குரட்டை சார்ந்த பிரச்சனை எல்லாம் இல்லை நிற்குமே தவிர உடற்பருமன் குறையாது. உடற்பருமன் நீங்கள் தான் குறைக்கணும். அப்போ நீங்கள் உணவு பழக்கம் அப்போ இந்த மிஷினை பாவிக்க உடம்புல சக்தி வந்து நல்லா இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். இப்போ அதோட வந்து அவர் எக்ஸசைஸ் செய்து உடல் எடையை குறைச்சாருன்னு சொன்னால் ஒரு வருஷமோ 2 வருஷத்தில் மிஷினை நிப்பாடலாம். அப்போ 6 மாதத்துக்கு ஒருக்கா பார்த்துட்டு 2 வருஷத்துக்கு போயக்குள்ள அவர் இதை நல்லா இருக்கிறார், உடலில் குறைஞ்சிருக்குன்னா திருப்பி நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அவருக்கு பிரச்சனை இருக்காண்டு. ஓகே இருந்துருந்தா மிஷினை நிப்பாடலாம். இல்லை மிஷினை தொடர்ந்து பாவிச்சாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. மிஷின் சொல்லப்படுறது நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா தெரியும், சிபேப் மிஷின் ஒரு சின்ன ஒரு ஆக்சிஜன் மாஸ்க் மாதிரி அதை படுக்கைக்குள்ளே போட்டுட்டு ஒரு மிஷின் ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும், அதில் இருந்து ப்ரெஷரோட காற்று வரும். அந்த காற்று வாய்க்குள்ளே போய் இந்த நாக்கு போய் பின்னுக்கு தடக்கிறத தடுக்கும். அதுதான் அந்த பேசிக் மெக்கானிசம். அப்போ அந்த மிஷின் இப்போ சில பேர் நோயாளிகள் யோசிக்கலாம் எப்படி இந்த வயரெல்லாம் மாட்டு கொண்டு நித்திரோல்றேன். ஆனால் இப்படி ஒரு அதை நான் சொன்னேன், இப்போ சிவியராக உள்ள நோயாளிக்கு வந்து இந்த மிஷினை பாவிக்க தொடங்கிறேன்டா ஒரு கிழமை 2 கிழமைக்குள்ள அவர் முற்றிலும் ஒரு வேறான மனிதனாக பெறுவார். ஃபுல் உடம்புல ஆக்டிவாக நல்லா வேலை செய்யலாம், நல்ல எனர்ஜி இருக்கண்டு. அப்போ அது டக்குன்னு வித்தியாசம் தெரியும். அப்போ அதை பாவிக்க தொடங்கிட்டா பிறகு ஒரு மிஷினை விட மாட்டேன். அப்போ தொடர்ந்து பாவிக்கிறதால சைடு எஃபெக்டாக இருக்கா? ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை, கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி பில் கூடும், அவ்வளவுதான். ஓகே, நிச்சயமாக. அதாவது இன்றைய காலகட்டத்தில் எப்படியான பரிசோதனைகள், அதே போன்று சிகிச்சை முறை என்னவாக இருக்கின்றது, இலகுவான சிகிச்சை முறை இருக்கின்றது, ஆனால் விலை கூடியதாக இருந்தாலும் மிக பெரும் பயனை அப்போ நமக்கு சொன்ன மாதிரி ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து போய் ஒரு ஸ்ட்ரோக் வந்து போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து மில்லியன் போறதுக்கு 2 லட்சத்தில் அவருக்கு வராமல் தடுக்கலாம். கண்டிப்பா குரட்டையினூடாக வரக்கூடிய பாரதூரமான விளைவை வந்து நாங்கள் குறைக்கக்கூடியதாகவே இருக்கின்றது, தடுக்கவும் கூடியதாக இருக்கின்றது. இன்னொரு விடயமாக பலர் தங்களுக்கு உறக்கம் வரவில்லை என்று பல மருந்துகளை பாவிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இது சரிதானா? குரட்டையும் அதற்கான ஒரு காரணமாக இருக்கின்றது. அது ஒரு முக்கியமான விஷயம். என்னென்னு சொன்னால் இந்த உறக்கம் வராமல் இருக்கிறது நாங்கள் இன்சோம்னியான்னு சொல்லுவோம். அப்போ இன்சோம்னியான்னு சொல்ல விஷயம் வந்து முதன்மையாகவே உறக்கம் வராமல் இருக்கலாம், அல்லது இந்த குரட்டை பிரச்சனையால் உறக்கம் கலைஞ்சு வரலாம். அப்போ அதை நாங்கள் முதல் பார்க்கணும் ஏன் வருதுன்னு. இப்போ குரட்டை பிரச்சனையால் நித்திரை கலைஞ்சு வர்ற ஆளுக்கு நித்திரையை கூட்டுற மருந்தை கொடுத்தோம்னா இன்னும் இந்த அதால் ஏற்படுற பாதிப்புகள் கூடும். இன்னும் அவர் கூட வந்து கொஞ்சம் மயக்க போய் சரியான என்ன அந்த ஆக்சிஜன் குறையிறதெல்லாம் கூடும். அப்போ நாங்கள் உறக்கமின்மையை ட்ரீட் பண்ண முதல் சரியான ஒரு ஹிஸ்ட்ரி எடுக்கணும். அவருக்கு ஸ்லீப் அப்னியான்ற விஷயம் இருக்குதா, அந்த பாதிப்புகள் நம்ம இருக்கா, அப்படி இல்லைன்னு சொன்னால் அப்புறம் உறக்கமின்மையை பார்க்கணும். ஏன் இந்த உறக்கமின்மை வருது? உறக்கமின்மை பல காரணங்கள் இருக்குது. உதாரணமாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஜெட்ல கண்டுகளிப்பட்டிருப்பீங்க. இப்போ ஒரு யூகேல யூரோப் கண்ட்ரியில் இருக்க ஒரு ஆள் இலங்கைக்கு வந்தேறேன்டா, இப்போ அவருக்கு வந்து இந்த நேரம் வந்து விடிய கிளம்புற நேரம், அவர் பின்னேரம் போக அவர்கிட்ட கிளம்புற நேரம் அவருக்கு அப்போ நித்திரை பேட்டர்ன் மாறும். அப்போ அதே மாதிரி வந்து இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் நைட் டியூட்டி செய்கிறாங்களோ அல்லது வந்து ராவை படுக்க போக லேட் ஆகும். அப்போ சில பேர் வந்து 11-12 மணிக்கு படுத்து விடிய 8 மணிக்கு கிளம்புவாங்க. அப்போ அவைட்ட ஸ்லீப் சைக்கிள் வந்து உடம்புல தெரியும் கூட சர்க்காடியன் கிளாக்னு இருக்கும், அது வந்து எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணும். அப்போ எங்களுக்கு வந்து எங்களுக்கு இருக்க 9 மணி, அவருக்கு வந்து ராவை 12 மணி, அப்போ பின்னுக்கு தள்ளி போயிருக்கும். அப்போ அது வந்து டிலேட் ஸ்லீப் சைக்கிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி சில பேர் இந்த வெளிநாட்டில் வந்தவங்களுக்கு முன்னுக்கு தள்ளி இருக்கும், அப்போ அட்வான்ஸ் ஸ்லீப் சைக்கிள். அப்போ அப்படி என்ன இருக்கான்னு பார்க்கணும். அல்லது வேறு பிரச்சனைகள், இப்போ உதாரணமாக சொல்ல போனோம்னா சிறுநீரக செயலில் புள்ளாக்களுக்கு உடம்புல வந்து சில நேரம் வந்து காலில் ஒரு விரைப்பு குணமாக இருந்தால் காலை அசைச்சு கொண்டிருப்பினோம். இப்போ அதால் வந்து நித்திரை குழம்பலாம். உடம்புல விட்டமின் அயன் இரும்பு சத்து குறைவுன்னு சொல்லக்கூட அனிமியா வந்து அதால் ஒரு பிரச்சனை வரலாம். இப்போ அதுவும் வந்து நித்திரையை குழப்பலாம். இப்போ வேறு என்ன காரணங்கள் நித்திரையை குழப்பம்னு பார்க்கணும். அப்படி ஒரு காரணங்களும் இல்லைன்னு சொன்னால் அதை ட்ரீட் பண்ணுறதுக்கு மருந்துகள் இருக்குது. அப்போ ட்ரீட் பண்ணலாம். அப்போ முதல் ட்ரீட் பண்ண போக முதல் என்னவும்
பேக்ரவுண்ட் முக்கிய காரணங்களால் வேறு நோய்களால் இது வருகுதா அல்ல முதன்மையாக இதுதான் வருகுதான்னு பார்க்கணும். அப்போ வேறு நோய்களால் வந்தோன்னா வேறு நோய்களை ட்ரீட் பண்ணி அதுண்ட பிரச்சனை எல்லாத்தையும் சரி பண்ண பிறகு தான் இதை ட்ரீட் பண்ண போகணும். இல்லாட்டி எல்லாத்தையும் காம்ப்ளிகேட் ஆகிடும். கண்டிப்பாக. எப்படியான விளைவுகள் அவர்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது? இப்போ சில மருந்துகள் இருக்குது. ஒன்று வந்து இப்போ மெலட்டோனின் ஒரு மருந்து ஒன்று இருக்குது. அது வந்து உண்மையாக உறக்கத்தை ஏற்படுத்தல, உறக்க சைக்கிளை வந்து ரெகுலேட் பண்ணுறோம். ஓகே. அப்போ அந்த நாங்கள் இப்போ மெலட்டோனின் என்ற ஹோமோன் வந்து உங்களுக்கு தெரியும் வந்து பீனியல் கிளாண்ட் அதுலேருந்து வர்றது. அதுதான் நாங்கள் உடம்புண்ட உறக்க சர்க்கடியன் சைக்கிளை ரெகுலேட் பண்ணுறது. அப்போ அதை வந்து நாங்கள் ஹோமோன் அதை வந்து மருந்தாக கொடுக்கலாம். இப்போ அது வந்து பெரிதான பக்க விளைவுகள் ஒன்றும் இல்லை. இவன் வயதானாக்களுக்கும் பயம் இல்லாமல் கொடுக்கலாம். அதே மாதிரி சில மருந்துகள் இருக்குது, அவர் நித்திரையை கொள்ள வைக்கிறது. அதில் வந்து பக்க விளைவுகள் குறைபாடு தான். நான் கூட எடுத்தால் கூட ஒரு தூக்கக்குழமா அப்படி இருப்பினோம். அப்போ அதுகளை வந்து நாங்கள் பார்க்கணும். அப்போ அதுக்கு முக்கியம் வந்து கொடுக்க முதல் இந்த ஸ்லீப் அப்னியாவோ வேறு பிரச்சனை இருக்கா இல்லையாண்டு அதை ரோல் அவுட் பண்ணி போட்டு தான் இதை ட்ரீட் பண்ணணும். கண்டிப்பா. இதனால வந்து அந்த உறக்கமின்மை ஏற்படுதுன்னு சொல்லி, அதாவது முதன்மையாவே உறக்கமின்மை இருக்கா அல்லது உறக்கம் குழம்புறபடியா உறக்கம் வந்து வருதான்னு பார்க்கணும். நிச்சயமாக என்ன காரணம் அப்படிங்கிறது நாங்க சரிவர தெரிந்து கொள்ள வேண்டியது மிக மிக முக்கியமான ஒன்றாகவே இருக்கின்றது. மிக முக்கியமாக நாங்கள் இந்த குரட்டையை தவிர்ப்பதற்கான வழிகள் என்னவாக இருக்கின்றன? நீங்க ஏற்கனவே சொன்னது போன்று உடற்பருமன், அதே போன்று உணவு கட்டுப்பாடு என்பதும் அவசியமான இருக்கின்றது. அதே போன்று ஏனைய வழிமுறைகள் என்னவாக இருக்கின்றன இதனை தவிர்ப்பதற்காக? வேற வழிமுறைன்னு சொல்லப்போனா குரட்டையில வந்து இப்ப குரட்டை ஒரு அறிகுறி. இப்போ குரட்டை இருக்கிறாக்களுக்கு இந்த ஸ்லீப் அப்னியா நோய் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். இப்போ குரட்டை இருக்கிறாக்கள் ஸ்லீப் அப்னியா நோய் இல்லைன்னு சொன்னால் அவருடைய கணவனோ மனைவியோ அதை பற்றி ஒரி பண்ணாத வரைக்கும் அதை பற்றி யோசிக்க தேவையில்லை. அவருக்கு பகலில் ஒரு இதுவும் இல்லைன்னா அப்படி இல்லாதாக்களுக்கு வந்து தான் யோசிக்கணும். அப்போ எப்படி நாங்கள் வேறு வேறு காரணங்கள் இருக்குன்னு சின்ன சின்ன காரணங்கள் சொன்னாலும் 100க்கு 90% மேலே காரணம் வந்து உடற்பருமனும் மற்ற உடற்செயல்களும். அப்போ உடற்பருமன், அப்போ சாப்பாட்டு கட்டுப்பாடு, மற்ற வந்து இப்போ இந்த நோயாளிகள் உறக்கம் இந்த குரட்டை வர நோயாளிகள் மதுபானம் இருந்ததால் அவற்றை உடம்பு தசைகள் இன்னும் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ மதுபானம் எடுத்தால் வந்து அவற்றை ஸ்லீப் அப்படியே இன்னும் கூடும், குரட்டை இன்னும் கூடும். அப்போ அவையில் வந்து ட்ரீட்மெண்ட் இருக்காக்கள் இருக்கிற வேறு ட்ரீட்மெண்ட் பண்ணாதாக்கள் எடுத்தால் இன்னும் வந்து அவர்கிட்ட பிரச்சனை கூடும். அப்போ அதில் வந்து உடம்புல கார்பன் டை ஆக்சைடு கூடி தலையடி அதெல்லாம் வரலாம். அப்போ எப்படி நாங்கள் சுற்றி வேறு வேறு காரணங்கள் சின்ன 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 சொன்னால் கூட ஒரே ஒரு பெரிய முதல் காரணம் என்ன சொன்னால் உடற்பருமன் தான். அப்போ அதை தவிர வேறு காரணங்கள் இருக்குது, ஆனால் சரியான ஒரு மிக குறைஞ்ச ஒரு 1000 பேர் எடுத்தோம்னா 1-2 தான் அந்த காரணங்கள் வருகிற, மிச்சம் முழுக்க இதுக்குள்ள இதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. இறுதியாக நீங்கள் மக்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்னவாக இருக்கும்? இப்போ குரட்டை என்பதை சாதாரணமாக எடுக்க வேணாம், அதுக்காக குரட்டை என்றதுக்காக பயப்படவும் வேணாம். இப்போ குரட்டை விடுற ஒரு ஆள் அதுக்கு அந்த ஸ்லீப் அப்னியாண்ட வருத்தம் இருக்கக்கூடிய வேறு அறிகுறிகள் வந்து உடற்பருமன், கழுத்து அகலம் கூட, அதே மாதிரி பகல் பொழுதுல நித்திர தூக்கம், இப்போ சொன்னால் சொல்லுவாங்க வந்து மீட்டிங்கில் போய் இருக்கக்குள்ளே காய்ச்சி குறைக்க நித்திரையாக போகிறது, டிவி பார்க்கக்குள்ள அப்படி அறிகுறிகள் இருந்தால் கட்டாயமாக அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். நம்ம நீங்கள் இதை வாங்க முடியாட்டி கூட பரவாயில்ல, நாங்கள் அரசாங்க வைத்தியசாலை டெஸ்ட் பண்ணலாம். ப்ரைவேட் வைத்தியசாலை டெஸ்ட் பண்ண தான் காசு, அரசாங்க வைத்தியசாலை டெஸ்ட் பண்ணலாம். டெஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு இருக்கா இல்லையான்னு அறிஞ்சு கொண்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு உடற்பருமனை குறைக்கிறதுக்கோ உங்களால் செய்யக்கூடிய செய்யலாம். அப்போ குரட்டை இருக்கிறதுக்காக அதை சாதாரணம் எடுக்க வேணாம், அதுக்காக இது ஒரு பெரிய நோயாளி பயப்பட வேணாம். அதுக்குரிய மற்ற அறிகுறிகள் இருக்குமெண்டா, அதாவது அதுக்கு தான் இந்த வெப்சைட் இருக்குது. இந்த வெப்சைட்டுக்குள்ளே நீங்கள் வாட்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு மற்ற அறிகுறி இருக்கா இல்லையாண்டு. அப்படி அறிகுறி இருக்குமெண்டா அருகில் உள்ள ஒரு சுவாச நோய் வைத்திய நிபுணரை நாடுங்கள். ஏதோ ஒரு வகையில் இது நோயாகத்தான் இருக்கின்றது, இது இன்னும் பல விளைவுகளை ஏற்படுத்தலாம். ஓகே, அந்த அளவில் வந்து அது சார்ந்த தெளிவை வந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இலங்கையில் இருக்க அநேகமான எல்லா சுவாச நோய் நிபுணர்களும் வந்து இது சம்பந்தமான போதிய அறிவுள்ளாக்கள் பார்க்கக்கூடிய ஆக்கள். அப்போ நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் இதை நீங்கள் வெப்சைட்டை பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு இப்படி அறிவு இருக்குமென்னு தெரிஞ்சால் இந்த நோய் சுவாச நோய் வைத்திய நிபுணர் நாடினால் அவர் உங்களுக்கு தேவையான மிச்ச விளக்கங்களை தருவார். நிச்சயமாக. அந்த அளவில் இன்றைய தினம் நாங்கள் குரட்டை குறித்தான பல விடயங்களை கேட்டிருந்தோம். குரட்டை என்றால் என்ன, அதற்கான காரணங்கள், தீர்வுகள் குறித்து எங்களுக்கு தெளிவான விளக்கத்தை வழங்கியிருந்தார் சுவாச நோய் வைத்திய நிபுணர், மாவட்ட பொது வைத்தியசாலை சிலாபம் வைத்தியர் ரிஷிகேஷவன் அவர்கள். அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி. நன்றி. வணக்கம். வணக்கம். இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் முழுமையாக குரட்டை என்பதை நாங்கள் அலட்சியமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, அதுவும் ஒரு வகையான நோயாகவே இருக்கின்றது. இன்னும்
பல பாரதூரமான விளைவுகளை எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகவே இருக்கின்றது. அந்த அளவில் அது சார்ந்த அக்கறையை நீங்கள் கவனத்திற்கொண்டு அது சார்ந்த சிகிச்சைகளை எடுத்துக்கொள்வதனூடாக ஆரோக்கியமான மனிதராக நீங்கள் வாழ முடியும் என கூறிக்கொண்டு இன்றைய ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் நாங்கள் வழங்கிய தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் அடுத்த வாரம் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம். நன்றி.